வெல்கம் டு அணையா அடுப்பு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம பஞ்சாப் ஸ்டைல் தம் ஆலு பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு குக்கரில் ஒரு விசில் வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த முள்ளு ஸ்பூனை வச்சு இது மாதிரி குத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் காரம் உப்புலாம் அதில் இறங்கும். ஒரு வானலில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு அதில் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை போட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இன்னொரு வானலில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், அது கூட ஒரு பெரிய வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருக்கேன் நீல வாக்கில். அதையும் அதை கூட சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூட 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு அது கூட ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் அது கூட ஒரு 7லேருந்து 8 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸியில் மாற்றி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டு நம்ம ரெடி ஆகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கும் ஒரு சைடு நம்ம வறுத்துட்டு இருந்தோம் இல்லையா, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு. அது கூட ஒரு பிரிஞ்சி இலை, 1/4 ஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள். இது அடுப்பில் சிம்மில் வச்சு நம்ம மசாலாவை போடணும், இல்லைன்னா மசாலா கருகிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதையும் கழுவி அது கூட ஊற்றிக்கலாம். அது கூட ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் அந்த கிரேவி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் உருளைக்கிழங்குல இறங்கும். நடுவில் எடுத்து கிண்டி விட்டுக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் எல்லாமே மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை இது மாதிரி தூவி விட்டுக்கலாம். தூவி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம இப்போ நம்மளுடைய பஞ்சாபி ஸ்டைல் தம் ஆலு ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆவி பறக்க நல்லா கலராக சூப்பராக இருக்குது. அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். இது சப்பாத்தி, நான், ரொட்டி எல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.